Hello students, today we are going to see chapter 5, market structure and pricing. Okay, first introduction. Every commodity or service that is exchanged has two sides. One is supply side and other one is demand side. Okay, has two sides. One is supply side and other one is demand side. The supply side contains information on the number of sellers. The supply side contains the information on the number of sellers, the nature and the quantum of the product produced and brought to the market for sale. Whereas the demand side contains information on the number of buyers entering in the market for buying the product. Hence, the demand study of market and market structure forms an important feature in microeconomics. So, market அப்படின்றத நம்ம என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, a commodity or a service is brought and sold அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? இந்த மார்க்கெட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று டிமாண்ட் சைடு, another one is சப்ளை சைடு. சப்ளை சைடு அப்படின்றது ப்ரொடியூசர் கான்செப்ட், டிமாண்ட் சைடு அப்படின்னு சொல்கிறது கன்சியூமர் கான்செப்ட். சரிங்களா? இந்த சப்ளை சைடை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சரிங்களா, அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க, என்ன சேல் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி டிமாண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஸ்டமர்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஹேஸ் டூ சைட்ஸ், ஒன் இஸ் சப்ளை அண்ட் அதர் ஒன் இஸ் டிமாண்ட். ஓகே, ஸோ ஒரு சின்னதாக மார்க்கெட்டுக்கு ஒரு டயக்ராம்னு கொடுத்துருக்கு. சரியா? ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. In the ordinary sense, the word market refers to a physical place where commodities and services are brought and sold. ஆர்டினரியாக மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை refers to a physical place where commodities and services are brought and sold. சரிங்களா? இப்போ இந்த உங்கள் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஒன்று கொடுத்துருக்கு, வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்லலாம் உழவர் சந்தை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி. சரிங்களா? கமாடிட்டிஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ராட் அண்ட் சோல்ட், ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் கொண்டு வந்து வச்சு அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறது நம்ம மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? In economics, the term market refers to a system of exchange between buyers and sellers of the commodity. பட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது ஒரு சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆஃப் ஏ கமாடிட்டி. பையருக்கும் செல்லருக்கும் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் ஆஃப் கமாடிட்டி அண்ட் சர்வீஸை தான் நம்ம வந்து மார்க்கெட் அப்படின்னு நம்ம எக்கனாமிக்ஸில் மீன் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? பிசைட்ஸ் டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச், தெர் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் தட் ஆர் கேரிட் அவுட் த்ரூ கரஸ்பாண்டன்ஸ், டெலிஃபோன்ஸ், ஆன்லைன், இமெயில் எக்ஸட்ரா. இப்போ இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாகவும் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஏ மார்க்கெட் எஸ் ஏ ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆஃப் ஏ கமாடிட்டி ஆஃப் சர்வீஸ். ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் பையர்ஸும் செல்லர்ஸும் அங்கே இருப்பாங்க. ஏ கமாடிட்டி இஸ் ப்ராட் அண்ட் ஸ்டோல்ட். இட் இஸ் எ ஃபிசிக்கல் பிளேஸாகவும் இருக்கலாம், ஃபிசிக்கல் எல்லாமே இருக்கலாம் இன்றைக்கி சுச்சுவேஷனில். ஸோ எ கமாடிட்டி இஸ் ப்ராட் அண்ட் சோல்டு அப்படின்றது ப்ரைஸ் அக்ரியபிள் டு பையர் அண்ட் செல்லர். பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸிங் அக்ரி ஆகும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா?
நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமோ அந்த பொருளுக்கான அந்த வியாபாரம் அங்கே இடம்பெறும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Now markets classification. Market is of various kinds. They are classified into on the basis of area. மார்க்கெட் அப்படின்றது எந்தெந்த வகையில் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று on the basis of area, சரியா, on the basis of time, சரிங்களா, இடம் பொறுத்து கிளாஸிஃபை ஆகும், நேரம் காலங்களை பொறுத்து கிளாஸிஃபை ஆகும், on the basis of quantity of commodity produced, எந்த அளவில் அந்த ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, அந்த பேசிஸ் ஆஃப் காம்படிஷன், சரிங்களா. ஸோ இந்த 4 பேசிஸில் நம்ம மார்க்கெட்டை கிளாஸிஃபை பண்ணோம். ஒன்று அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா, அந்த பேசிஸ் ஆஃப் டைம், on the basis of quantity of commodity produced, and on the basis of competition, சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேசிஸ் ஆஃப் ஏரியாவில் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை ஆகுதுன்னு பார்ப்போம், சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் இஸ் local market. The market is not only classified on its geographical spread but also on the nature of goods exchange. இடத்தை பொறுத்து மட்டும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகலை, கூட்ஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தும், நேச்சர் ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தும் அந்த மார்க்கெட் அப்படின்றத கிளாஸிஃபை ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. லோக்கல் மார்க்கெட் அரைசஸ் when products or services are sold and brought in a place of their production. In such markets the products exchanged are mostly perishable and semi-durable. For example, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டில் வச்சு சேல் பண்ணுறது தான் இந்த லோக்கல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட உழவர் சந்தையில் நடக்கக்கூடிய அந்த காய்கறி வியாபாரம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அது வந்து பெரிஷபிள் குட்ஸ், உடனே வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட், சீக்கிரமாக அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கொண்டு வந்து அதை வச்சு சேல் பண்ண முடிச்சிருவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் மார்க்கெட். ப்ரொவின்ஷியல் மார்க்கெட் அரைசஸ் when products or services are sold and brought in a restricted circle, சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டுமே வியாபாரம் செய்யக்கூடியது இந்த ப்ரொவின்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர், சரிங்களா. இப்போ நியூஸ் பேப்பர்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போ நியூஸ் பேப்பர் ஒரு இடத்துல பிரிண்ட் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும்தான் அது சேல் ஆகும், ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அந்த பேப்பர் போகாது, சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தினத்தந்தி பேப்பர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தினத்தந்தி பேப்பரு ஈரோடு ரீஜனில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஈரோடில் இருந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கவர் ஆகும், ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அந்த பேப்பர் போகாது, சரிங்களா. இது வந்து ப்ரொவின்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். National market arises when products and services are sold and brought throughout the country. நேஷ்னல் மார்க்கெட்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நம்ம எடுத்துகிட்டு வரோம், சரியா. ஸோ அந்த நேஷ்னல் மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, சிமெண்ட், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் அண்ட் சம் பிரிண்டட் புக்ஸ், இதெல்லாமே, சரிங்களா. இதெல்லாமே வந்து நேஷ்னல் மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகும். ஆனால் ப்ரொவின்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கவர் அப் ஆகும். ஆனால் இப்போ தினத்தந்தி பேப்பர்னு சொன்னோன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி அது வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடத்துல அந்த பேப்பர் பிரிண்ட் ஆகும், அந்தந்த சர்க்கிளை கவர் பண்ணுறோம், ஒரு 4 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுற மாதிரி தான் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் பிரிண்ட் ஆகும், சரிங்களா. எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே இடத்துல பிரிண்ட் பண்ணி அனுப்ப போகிறது கிடையாது, ஓகேங்களா. Next one, international market arises when products and services are sold and brought in the world level. For example, petrol, gold, etc. International market அப்படின்னா
ஒரு பொருளை உலகளவில் வந்து கொண்டு போய் சேல் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பெட்ரோல் as well as கோல்டு ரெண்டுமே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பேசிஸ் ஆஃப் டைம், காலத்தின் அடிப்படையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்ஃபர்ட் மார்ஷல் கிளாசிஃபைஸ் மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். அல்ஃபர்ட் மார்ஷல் மார்க்கெட்டை டைமின் காலத்தின் அடிப்படையில் பிரிக்கிறார். சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தோம்னா, the time refers to the nature of factors such as fixed factor and variable factor. நேச்சர் ஆஃப் ஃபேக்டரை பொறுத்து டைம் வந்து மாறுபடுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிக்ஸ்டு ஃபேக்டர், இன்னொன்று வேரியபிள் ஃபேக்டர். யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஹவு த சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மீட்ஸ் த வேரியிங் டிமாண்ட் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மைனிங் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். சரிங்களா? இந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் எப்படி அந்த ப்ராடக்ட்டு நடைபெறுது அப்படின்றத இந்த காலத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் ஆர் மார்க்கெட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி ஷார்ட் பீரியட் ஆர் மார்க்கெட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இட் occurs when the available time and the quantum supplied of a product cannot be increased. ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான், அதுக்கு மேலே அந்த ப்ராடக்ட்கான சேலிங் பாயிண்ட் நடக்காது. சரிங்களா? ஹியர் த சப்ளை கர்வ் இஸ் வெர்டிகுலர். இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை கர்வ் அப்படின்றது வெர்டிகுலராக தான் இருக்கும். இட் இஸ் இன்எலாஸ்டிக். இன் திஸ் மார்க்கெட் த டிமாண்ட் ஃபோர்ஸ் இஸ் மோர் ஆக்டிவ் தேன் த சப்ளை ஃபோர்ஸ். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்டு சப்ளையை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ் டிட்டர்மின் பண்ணுறதுல சப்ளையை விட டிமாண்ட் சைடில் அதிகமாக இருக்கும். For example, given an inelastic supply for food, an increase in its demand as for example during a flood situation raises the price of food. Flood situationல ரைஸ் ஆகும். ஃபுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும், கிடைக்காது. டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை அங்கே நடக்காது. ஸோ அது வந்து வெரி ஷார்ட் பீரியட்னா அந்த ஃப்ளட் அப்படின்றது நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஒரு புரியும் திடீர்னு வந்திருக்கும், சுனாமி மாதிரி ஒரு ஃப்ளட்டு வந்திருக்கும், ஒரு வாரம் அந்த மாதிரி அதோட பாதிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு பேசிக்கான நீடுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அந்த ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இது வந்து இன்எலாஸ்டிக் சப்ளை இன்எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஷார்ட் பீரியட் மார்க்கெட். It occurs when quantum supplied of a product can be increased to some extent. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் டிக்ரீஸ் டு சம் எக்ஸ்டென்ட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நடக்கும். ஹியர் த சப்ளை கர்வ் இஸ் லிட்டில் மோர் எலாஸ்டிக். ஹியர் சப்ளை கர்வ் இஸ் லிட்டில் மோர் எலாஸ்டிக். In this period, some factors continue to be fixed and they work a little more intensively to meet an increased demand. இந்த காலகட்டத்தில் சில ஃபேக்டர்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதே நேரத்தில் இன்டென்சிவ் டு மீட் த இன்க்ரீஸ் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், லாங் பீரியட். It occurs when the quantum supplied for a product can be increased or decreased to larger extent. லார்ஜர் எக்ஸ்டென்ட்டில் இந்த குவான்டிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக இருக்கலாம், இல்லை டிக்ரீஸ் ஆக இருக்கலாம். இயர் சப்ளை கர்வ் இஸ் வெரி மச் எலாஸ்டிக். இந்த சப்ளை கர்வ் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். டு மீட் த இன்க்ரீஸ் இன் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு இங்கே இது மோர் எலாஸ்டிக்காக இருக்கும். த குவான்டம் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் பிகம்ஸ் வேரியபிள். இந்த இடத்துல எல்லா ஃபேக்டருமே வேரியபிளாக மாறி இருக்கும். There are no fixed factors. இந்த லார்ஜர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இருக்காது. Therefore, there is a possibility for larger changes in supply. The price of the product cannot be as high as in case of short run. அதே நேரத்தில் ஷார்ட் ரனில் இருக்கிற மாதிரி ப்ரைஸ் ஹையாக இருக்காது. ஓகே. Now, very long period or a secular period market அப்படின்னு சொல்லுவோம். It occurs when the entire economy undergoes a drastic change. ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு
விஷயம் நடக்கும். இந்த வெரி லாங் பீரியட் மார்க்கெட் நடக்கும். நியூ டெக்னாலஜிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் அண்ட் most modern products are produced. Several newer methods of production are adapted in the production process with improvement taking place in technology. For example, the entry of pen drive. Example பார்த்தீங்கன்னா இந்த செக்குலர் பீரியடில் the entry of pen drive has driven out compact disc. சிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டை, இந்த பென் ட்ரைவ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை சுத்தமாக டிசேபிள் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அதாவது அழிச்சிருச்சு. சரிங்களா? சிடிஎஸ் ரீப்ளேஸ்டு. எப்படி ஃப்ளாப்பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிடியை ரீப்ளேஸ் பண்ணிச்சோ அது மாதிரி சிடியை பென் ட்ரைவ் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃப்ளாப்பீஸ் வந்து கேசட்ஸை, டேப் கேசட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நியூவாக இன்னோவேட்டிவாக வரும்போது இன்னொரு ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறத காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நான் அந்த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேசிஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி, அதாவது பொருட்டோட அளவில். சரிங்களா? எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்றது பொறுத்து. ஹோல்சேல் மார்க்கெட் இஸ் ஃபார் பல்க் பையிங். ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட் நம்ம கேள்விப்படுறோம். சரிங்களா? இந்த ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்றது பல்காக பை பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹோல்சேல் மார்க்கெட் இஸ் ஃபார் பல்க் செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் கூட்ஸ், கிளாத்திங், க்ராசரிஸ், இது வேணால் இருக்கலாம். The price is likely to be low compared to retail market. இங்கே ரீட்டைல் மார்க்கெட்டோட ஹோல்சேல் மார்க்கெட்டில் ப்ரைஸு கம்மியாக இருக்கும். சரியா? ரீட்டைல் மார்க்கெட் இஸ் ஃபார் செல்லிங் ஆர் பையிங் த கமாடிட்டிஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். ரீட்டைல் மார்க்கெட்டில் ஸ்மால் குவான்டிட்டியில் தான் ப்ராடக்ட் பையிங் நடக்கும். எக்ஸாம்பிள் கிளாத்திங், வெஜிடபிள் எல்லாமே. சரிங்களா? இப்போ ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கே போகிறீங்க, அங்கே வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா? அது வந்து அங்கே ஹோல்சேல் மார்க்கெட். எப்படி அப்படின்னா டைரெக்டாக ப்ரொடியூசர்கிட்ட, ஃபார்மர்கிட்ட இருந்து அவங்க ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கிட்டு வந்து நமக்கு ரீட்டைலில் கொடுப்பாங்க. 1 கிலோ 2 கிலோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க அங்கே வாங்குறது 100 கிலோ, 50, 100, 200 அப்படின்ட்டு நிறைய பல்காக வாங்கிட்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருந்தால் ரீட்டைல் மார்க்கெட்டு உங்கள் ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இதே டெக்ஸ்டைல் ஷோரூமில் போனீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ரீட்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் தான் வாங்க போகிறீங்க இல்லையா? 1-2 வாங்கி அது உங்களுக்கு ரீட்டைலில் கொடுப்பாங்க. ஸோ ரீட்டைல் மார்க்கெட்டை விட ஹோல்சேல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, now on the basis of competition, perfect competition market, imperfect competition market which comprises monopoly market, monopolistic competition market, duopoly, oligopoly market. சரிங்களா? ஒன்று பர்ஃபெக்ட் காம்படிஷன், நிலையான சந்தை அப்படின்னு சொல்லுவோம். இம்பர்ஃபெக்ட் அப்படின்றது நிலையற்ற அப்படின்னு சொல்லுவோம். இதில் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், டுவோபோலி, ஒலிகோபோலி அப்படின்றது டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்டைல்ஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? ஃபோம் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபோம்னா என்னென்னு பார்க்க போகிறோம், இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? A firm refers to a single production unit in an industry. A firm refers to a single production unit in an industry. சரிங்களா? இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சிமெண்ட்ன்றது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். அது இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னோன்னா பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்துடும். இந்த ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஃபேம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஃபேம்ஸ் கம்ப்ரைசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? A single firm refers to a single unit refers to a firm. Multiple firms refers to an industry அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? Producing a larger or a small quantum of commodity or service and selling it in a price in the market.
its main objective is to earn profit. Its main objective is to earn profit. There may be other objectives as described by managerial behavioral theories of the firm. அது முக்கியமான ஆப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஓகேங்களா? மேனேஜரியல் பிஹேவியரல் தியரிஸ் ஆஃப் த ஃபார்ம் இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கும். சரிங்களா? இண்டஸ்ட்ரி. An industry refers to a group of firms. An industry refers to a group of firms producing a same product or a service in an economy. For example, a group of firms producing cement. Group of firm producing a cement is called cement industry. சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரிக்கும் ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் ஃபார் எ ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, equilibrium of the firm means that the firm reaches maximum profit. Equilibrium of the firm means that a firm reaches maximum profit. ஒரு firm அதிகப்படியான லாபம் எப்போ எடுக்குதோ அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷன் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? Now there are two approaches. One is total curve and total revenue for calculating maximum profit. இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று டோட்டல் கர்வ் அண்ட் டோட்டல் ரெவென்யூ கான்செப்ட். ஓகே, டோட்டல் கர்வ் அப்ரோச் அண்ட் மார்ஜினல் கர்வ் அப்ரோச் ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று டோட்டல் கர்வ் அண்ட் மார்ஜினல் கர்வ் அப்ரோச். MC = MRன்னு ஒன்று சொல்லக்கூடியது. ஓகே, அண்ட் TC = TR அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அப்ரோச்சஸ் இருக்குது. ரைட்? Now total curve approach என்னன்னு பார்க்க போகிறோம். In the total curve, total revenue approach, profit is obtained by a firm through the difference between total curve and total revenue. இந்த total curve approachல profit எப்போ அட்டைன் ஆகும்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் total curve and total revenueல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Equilibrium is obtained at the point where maximum difference between TC and TR occurs. Equilibrium எப்போ அட்டைன் ஆகும்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் TC and TR occur ஆகும்போது. சரிங்களா? Equilibrium is attained maximum difference between TC and TR occurs. Okay, this TC-TR method is not generally adopted in the calculation of maximum profit. ஜென்ரலாக அடாப்ட் பண்ணுறதில்ல. Instead of calculate profit loss, economists resort to MC and MR approach. ஸோ மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுறல அதுக்கு நம்ம MC-MR approach தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். Shaded area denotes profit. Profit is maximum when Q = 5. Okay, இந்த TC-TR approach நம்ம ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, அதிகமாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் தெர் இஸ் இந்த அப்ரோச்சும் நமக்கு இருக்குது. Now marginal curve approach. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் E அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட்டைன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இது வந்து அவுட்புட்டு உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த E அப்படின்ற இடத்துல நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, in this now marginal curve approach. In this approach, the following two conditions are to be verified to obtain a equilibrium state. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, ஒன்று MC = MR, marginal curve is equal to marginal revenue அப்படின்னு சொல்லணும். Look at the following hypothetical situation. A rational seller will not be equilibrium at output level 1 through MC = MR at the point. Since continuing production, his profit increases when he produces the output beyond 1 unit.
till he reaches 5 units. His MC is less than MR. It is advantages for the producer to continue his production. He will not be in equilibrium beyond 5 units of Q when his MC is greater than MR, implying the seller enter loss. Therefore, he is said to be equilibrium at a point of maximum profit when MC equal to MR. Hence, MC equal to MR, the first condition for necessary equilibrium. This is a necessary condition but not a sufficient அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று அவுட்புட் கொடுத்துருக்கு. சரிங்களா, இப்போது இங்கே அவுட்புட்டு இங்கே வந்து ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படின்றது கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இடம் வரும்போது மட்டும்தான் வந்து ப்ராஃபிட்டு அவர் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். சரிங்களா, அதாவது மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒர்க்கு கிடைக்கும். பட் இவர் இதை விட இந்த லெவல் மட்டும் பார்த்துட்டு இருந்தாருன்னா லிமிட்டட் ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் இந்த இடம் வர வரைக்கும். அவர் அதையும் தாண்டி ப்ரொடியூஸ் பண்ணுவார். சரி, Q வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஆனால் இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் அவரால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பியாண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவரோட ப்ரொடக்ஷனை ரைஸ் பண்ணிகிட்டே போகிறார் அப்படின்னா அவரால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. இந்த இடத்துல அவருக்கு லாஸ் நடக்கும், இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படின்றபோது மேக்ஸிமம் ப்ராஃபிட் இந்த இடத்துல தான் கிடைக்கும். சரிங்களா, இங்கே அவருக்கு டோட்டல் ரெவன்யூ 75 கிடச்சிருக்கும். எப்போது 5 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் போது. இது ஒரு ஹைபாத்தட்டிக்கல் தான். சரிங்களா, 5 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த 5 யூனிட்டுக்கு மேலே 6, 7, 8, 9 போகும்போது அவருக்கு லாஸ் தான் கிடைக்கும். சரியா, அவரோட லிமிட் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் லிமிட்டை தாண்டி போகும்போது அவருக்கு லாஸ் தான் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஏன்னா ஓவர் ஸ்டாக் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்டை ப்ராப்பராக சேல் பண்ண முடியாது. டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும், டிமாண்ட் இல்லைன்னா அது நடக்காது. ஓகேங்களா, ஸோ when MR equal to MC அப்படின்னு சொன்னால் தான் ஃபஸ்ட் கண்டிஷன். ஓகே, MC cuts MR from below sufficient condition. MC cuts MR at sufficient condition அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, a firm under perfect competition faces a horizontal price line. ஹரிசாண்டல் ப்ரைஸ் லைனை ஃபாலோ பண்ண. இட் இஸ் ஆல்சோ த ஏஆர் கர்வ் இந்த எம்ஆர் கர்வ். ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஹரிசாண்டல் லைன். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, MC is a U-shaped and it cuts MR in 2 points. MC is a U-shaped curve. U-shaped curve cuts at 2 point அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, from above that is point A also below point B. A, B ரெண்டு இடத்துல கட் ஆகுது. இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று. ஓகே, only at point B the equilibrium condition is fulfilled. Thus for equilibrium under all market situation the two conditions MC equal to MR and MC cuts MR from below. So இந்த B அப்படின்ற பாயிண்ட் அட்டெண்ட் ஆகுமோ மட்டும்தான் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா, ஓகே, ஸோ இதுதான் TC equal to TR and as well as MC equal to MR அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரிங்களா, இது நம்ம ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் கிடையாது. அப்படி அதனால் வந்து இதை வந்து ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு இந்த புக்ஸில் இல்லை. உங்களுக்கு நம்ம ஒரு கால்குலேஷன் கொடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நமக்கு அது எதுவுமே கொடுக்கல. ஸோ தெர் இஸ் வி நீட் நாட் டு வரி அபவுட் தட் திங். ஓகே, நான் இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது. ஃபஸ்ட் ஒன், மார்க்கெட்டோட ஃப்ளோ சார்ட் இது. இந்த மார்க்கெட்டில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்னு இருக்குது. இது ஒரு நிலையான மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு நிலையற்ற அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இம்பர்ஃபெக்டில் மோனோபோலி அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஸ்டைல் இருக்குது. சரிங்களா, மோனோபோலிஸ்டிக் அப்படின்றது ஒன்று இருக்குது. டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓலிகோபோலி அப்படின்னு ஒன்று இருக்குது. பைலேட்ரல் மோனோபோலி அப்படின்னு இருக்குது. டுவோபோலி மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
சரிங்களா. ஸோ these are different types of market structure in imperfect competition. whereas பெர்ஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட் காம்படிஷன்ஸ் நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. சரிங்களா. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். சரிங்களா. மார்க்கெட்டோட ஃபங்க்ஷனிங் என்னென்னு பார்த்துருக்கோம். அந்த பேசிஸ் ஆஃப் டைம் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். டைம், ஏரியா, காம்படிஷன் இதெல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா. அதே மாதிரி ஈக்குவேரியம் ஸ்டேட் ஆஃப் ஏ ஃபேர்ம் அப்படின்றது என்னென்னு பார்த்துருக்கோம். ஃபேர்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றத மீனிங் என்னென்னு பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ ஈக்குவேரியம் ஸ்டேட்டை டோட்டல் காஸ்ட் டோட்டல் ரெவன்யூ அப்ரோச்லேயும் மார்ஜினல் காஸ்ட் மார்ஜினல் ரெவன்யூ அப்ரோச்சிலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா.